முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு போதை குறித்த விழிப்புணர்வும் கல்வி குறித்த உரையும் வழங்கிய முன்னாள் தலைமை செயலாளர். சென்னை கண்ணகி நகரில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுடன் முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு உரை நிகழ்த்தினார். நிகழ்வில் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய மேலாண் இயக்குனர் சங்கர் உள்ளிட்ட அதிகாரிகள், ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பேசிய சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், மாணவர்களிடம் உங்களின் முயற்சியை என்றுமே கைவிடாதீர்கள், விடாமுயற்சி எப்போதும் கை கொடுக்கும், படிப்படியாக முன்னேற வேண்டும், சிறிய வேலையாக இருந்தாலும் செய்து மிக உயர்ந்த இடம் வரை செல்ல முடியும் என்றார். அதன் பின் பேசிய முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு, மாணவர்களிடத்தில் படிப்பு மிகவும் முக்கியம், அனைத்து திறன்களையும் வளர்த்து கொள்ள வேண்டும், பெண்கள் தற்காப்பு கலையும் தெரிந்து கொள்ள வேண்டும், அது நம் மீது கை வைப்பவர்களின் முதுகை கிழிக்க பயன்படும். போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் மின்னணு கருவிகளை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும் பயன்படுத்தவும் கேட்டுக்கொண்டார். இறுதியாக மாணவர்கள், காவல்துறை அதிகாரிகள் என அனைவருக்கும் அச்சம் தவிர் புத்தகத்தை வழங்கினார். மாணவர்கள் உலக சாதனை புரிந்த சான்றிதழை இறையன்பு அவர்களிடம் காண்பித்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தினுடைய மேலாண் இயக்குனர் அவர் பேரையும் அவரோட தொடர்ந்து நம்ம இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கு என்னென்ன வாய்ப்போ எல்லாத்தையும் பயன்படுத்துவோம்.